வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்படம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைப்படம் மாரி செல்வராஜ் அவரோட பயங்கரமான சூப்பரான படங்கள் வரிசையில் இந்த வாழைப்படம் அந்த லிஸ்ட்டில் இடம் பெற அதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்துடலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவரோட லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவம் வச்சு அதில் படத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கற்பனை கதையை கலந்து ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி இந்த வாழைப்படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படின்னா, ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் சில மக்கள்லாம் இருக்காங்க. அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்கார். அந்த ஓனருக்கு வாழைத்தோப்பில் இருக்குது. அந்த வாழைத்தோப்பில் போய் அந்த மக்கள்லாம் வேலை பார்த்து அந்த வாழைக்காயெல்லாம் வெட்டி எடுத்து சுமந்துட்டு போய் லாரியில் அனுப்பி வைக்கிறது தான் அந்த மக்களோட வேலையை. இந்த வேலையால் அந்த மக்களோட லைஃப்பில் என்ன பாதிப்பு ஏற்படுது அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அதுக்கப்புறமா அந்த படத்தில் திவ்ய துரைசாமி, கலையரசன், நிக்கிலா விமல் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவங்களோட ஆக்டிங் இந்த படத்தில் எப்படின்னா, வில்லேஜ் மக்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தத்துரூபமாக சூப்பராக நடிச்சு காமிச்சிருக்காங்க. அந்த சின்ன பசங்களோட சீனாக இருக்கட்டு, அவங்களோட அம்மாவோட சீனாக இருக்கட்டு, அதுக்கப்புறமா அந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக கண்ணீர் வந்துடும். அந்தளவுக்கு எமோஷனலாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனையும் நம்ம மனசில் டச் ஆகிற அளவுக்கு சூப்பராக அழகாக அந்த படத்தில் வர சீனை மட்டும் இல்லாமல் இந்த படத்தையே சூப்பராக மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நரேன். அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் வர ட்ரம் சவுண்டு, சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வர ட்ரம் சவுண்ட்லாம் கேட்கும்போது அந்த கிராமத்து சைடு கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு அருமையாக இந்த படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் பற்றி பார்த்துடலாம். எனக்கு இந்த படத்தில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னா, அந்த படத்துக்கு ரைட்டிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த படத்தில் காமிச்ச சீன் எல்லாமே மனசில் தங்குற மாதிரி இருந்தது. அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் சந்தோஷ் நரேன் அவரோட மியூசிக் செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த படத்தில் கிளைமேக்ஸில் எமோஷனலாக காமிச்ச சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. எமோஷனலாக காமிச்சு இந்த படத்தை முடிச்சதும் செமையாக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் அந்த படத்தில் பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நிக்கிலா விமல் அவங்களோட சீனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இந்த படத்தை எக்ஸ்ட்ரா இன்னும் 10-15 நிமிஷம் எடுத்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த மாதிரியான படத்துக்குலாம் 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் தப்பே இல்லை. எனக்கு இதெல்லாம் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவாக இருக்குது. வேறு நெகட்டிவ் அப்படின்னு இந்த படத்துலலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான சூப்பரான படம் தான் இந்த வாழைப்படம். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது படம் பார்த்த மாதிரியே இருக்காது. அந்த படத்தில் நம்ம வாழ்ந்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு படம் தான் நமக்கு மாரி செல்வராஜ் தந்திருக்காரு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வாழைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.